ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நேரில் கணக்குங்க. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் வந்து சீமான் வந்து பேசியிருப்பார். ஸோ அப்போ பேசும்போது விஜய் மாதிரியே வந்து எங்கே சனம் வெறித்தனம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். ஏன்னா அது வந்து திமுகவை அகேன்ஸ்ட் பண்ணுற மாதிரி அவர் வந்து பேசியிருப்பார். செகண்ட் திங் வந்து முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டு மக்களுக்கான அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளங்குள்ளே இல்லாமல் வெள்ளம் வராமல் பாதுகாத்து அவங்களுக்கு இது பண்ணணும். 1000 கோடி நீங்கள் இந்த கரும்பு வாங்குறதுக்கும் பொங்கலுக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி விஷயம் பண்ணலாமே, நல்ல திட்டத்தை கொண்டு வரலாமே, மக்களுக்கு ரோடு சரியாக அப்படின்னு கழிவு நீர் அப்புறம் நீர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மக்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைச்சு தரலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் மேலே ஏகப்பட்ட கதைகள் இருந்தாலுமே, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே சில விஷயங்களை வந்து மறுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படம் வந்து இப்போ எடுத்திருக்காங்களா, எடுக்கும்போது ஹிந்திக்கு வந்து எதிர்ப்பாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பராசக்தியாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா தெலுங்கு எதிர்ப்பாக காட்டுவாங்க. அதே மாதிரி அங்கே தமிழ் எதிர்ப்பாக காட்டுவாங்களே. ஸோ அது கேட்கும்போது அது பிஸ்னஸுங்க, வியாபார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரருக்கு மட்டும் எடுக்க முடியாது. இப்போ பெரியார் நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து தெலுங்கு ஸ்டேட்டில் பெரியார் போட மாட்டீங்க, ஈவி ராமசாமி தான் போடுவீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். ஸோ அது பிஸ்னஸ், வர்த்தக ரீதியாக வந்து பிஸ்னஸை வந்து காட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட பேச்சை குறித்து உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலும் பயனுள்ள தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகிழ்ச்சி.